finishes off in style. A magnificent strike into the crowd. அஸ்வின் அண்ட் ஜடேஜா இன்னும் பெரிய ஷேன் வார்னோ இல்ல முரளிதரனோ கிடையாதுன்றதான் கெவின் பீட்டர்சன் இப்ப சொல்லியிருக்காரு. இது என்னங்க ஸ்லெட்ஜிங்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவர் ஒருத்தர் தான் இந்த இங்கிலாந்து கேப்லயே கொஞ்சமாவது ஒரு லாஜிக்கா பேசியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2012 இங்க குக் கேப்டன்ஷிப்ல ஒரு ஃபேமஸ் டெஸ்ட் சீரிஸ் இங்கிலாந்து வின் பண்ணாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் கெவின் பீட்டர்சன் தாங்க. கிட்டத்தட்ட 340 ரன்ஸ் ஓவராலா அடிச்சாரு. அண்ட் முக்கியமா ஒரு 180 odd ரன்ஸ் மும்பைல ஒரு ஸ்பின் ட்ராக்ல அடிச்சாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினோட அந்த ராங் ஒன் அவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பண்ணி அவரை செம்மையா கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. அட் த சேம் டைம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஜடேஜாவும் அஸ்வினியும் நீங்க நல்லா விளையாடணும்னா நெட்ஸ்ல நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, டிஃபென்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது எட்ஜ் பட்டு ஸ்லிப்ல கேட்ச் ஆகுறது பிரச்சனை இல்லை, போல்டு எல்பிடபிள்யூ ஆகக்கூடாதுன்றதுக்கு முக்கியமா நீங்க நெட்ஸ்ல வந்து டிஃபென்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். தூக்கி போட்டாங்கன்னா ஏறி போய் ஃபீட்டை யூஸ் பண்ணி ஆடுங்க. இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினட்டா 1 or 2 டெஸ்ட் வின் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு லாஜிக்கா ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. இதுக்கு கெவின் பீட்டர்சனுக்கு ஃபுல் தகுதி இருக்குங்க. ஏன்னா அந்த மனுஷன் இங்க வந்து விளையாடிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சீரிஸ் வின் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா அட்லீஸ்ட் ஒருத்தராவது வந்து பாத்தீங்கன்னா மூளையோட இருக்காங்க இங்கிலாந்து கேப்டன் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2024 டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஃபார்மர் பிளேயர்ஸ் அவங்கவுங்கள கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சில பேருங்க ஒரு மாதிரி மண்டகசாயமா சொல்லிட்டு இருக்காங்க, சில பேருங்க கொஞ்சம் லாஜிக்கா பேசுறாங்க. அந்த வகையில கெவின் பீட்டர்சன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சிபிளா ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினோ ஜடேஜாவும் ஒன்றும் பெரிய ஷேன் வார்னோ முரளிதரனோ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கரெக்ட் தான். ஷேன் வார்னோ முரளிதரனோ அவங்க பால டர்ன் பண்ற வகையில இவங்க 2 பேரும் கிடையாது. இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவாங்க. ஒரு டோட்டலி அதாவது ஷேன் வார்ன் முரளிதரன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட் ஸ்பின் அது பேஸ் பண்ணி இருக்கிறவங்க. வேற ஜடேஜா அண்ட் அஸ்வின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ். ஸோ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் வந்து கெவின் பீட்டர்சன் சொல்லியிருக்காரு. அதாவது சில அட்வைஸ் கொடுத்திருக்காரு இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா போய் நெட்ஸ்ல போய் ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, டிஃபென்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஜடேஜா அஸ்வினை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டிஃபென்ஸ் நல்லா விளையாடிட்டீங்கன்னா சர்வைவ் ஆயிடலாம். ஏன்னா அவங்க பெருசா டர்ன் பண்ண மாட்டாங்க, ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவாங்க, மிச்சதெல்லாம் பிச்சு பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எஸ், ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி டைப் ஆஃப் போலர் தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் வச்சுட்டே இருப்பாரு. உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கு அவருக்குன்ட்டு. அதாவது பேட்ஸ்மேன் வந்து 100% அவங்க ஃபுட் ஒர்க் கரெக்டா விளையாடிட்டே இருந்தா தான் ஜடேஜாவை சர்வை பண்ண முடியும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. இல்லைன்னா எல்பிடபிள்யூ இல்ல காட் பிஹைண்டோ இல்ல போல்டா வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேற அஸ்வின் கொஞ்சம் டிஃபரன்ஸ். எஸ், அவரு ஸ்டெம் டு ஸ்டெம் போலர் தான். வேற அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டி இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் ஆஃப் ஸ்பின்னும் பண்ணுவாரு. அட் சேம் டைம் அவர்கிட்ட அந்த தூசராவும் இருக்கு, ராங் ஒன்னும் இருக்கு. ஸோ சம்டைம் அந்த கேரம் பாலும் யூஸ் பண்ணுவாரு. ஸோ 2 பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போலர்ஸ் தான். பட் டெஃபினட்டா கெவின் பீட்டர்சன் சொல்ற ஐடியா வந்து பெட்டரா இருக்கும் இங்கிலாந்துக்கு. ஏன்னா அவரே 2012 இங்க வந்து இந்தியால அஸ்வினை டாமினேட் பண்ணாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா 2012 உங்களுக்கு நல்லா தெரியும், அண்டர் குக் கேப்டன்ஷிப் இங்க இங்கிலாந்து வந்து ஒரு பிரமாதமா சீரிஸ் வின் பண்ணாங்க. ஆஃப்டர் 27 இயர்ஸ் வின் பண்ணாங்க. அதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இன்னி வரைக்கும் இருக்கு. அண்ட் அதுல கெவின் பீட்டர்சனோட கான்ட்ரிபியூஷன் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 383 ரன்ஸ் அந்த 3 டெஸ்ட் மேட்சஸ்ல அடிச்சாரு. அதுல முக்கியமா 186 இந்த மும்பை மேட்ச்ல ஒன்னு அடிச்சாரு பாருங்க, டேர்னிங் விக்கெட்ல. வேற லெவல் இன்னிங்ஸ், அதாவது மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் அது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி அவர் ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து ஏறி தான் அடிச்சிருப்பாரு. நிறைய நல்லா டிஃபென்ஸ் ஆடி இருப்பாரு. சேம் டைம் ஏறி பிச் ஆஃப் த பால் போய் அடிச்சிருப்பாரு. அதாவது அஸ்வின் போடுற அந்த தூசராலாம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பிக் பண்ணிருப்பாரு. சோ அதனாலதான் நான் சொல்றேன் கெவின் பீட்டர்சன் வந்து ஒரு லாஜிக்கா ஒரு விஷயத்த சொல்லும் போது கண்டிப்பா நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மனுஷன் இங்க வந்து விளையாடி அது சக்சஸ் பார்த்திருக்காரு. வேற நீங்க இப்போ இந்த ராபின்சன் பேசினாரு பாத்தீங்களா, இது வரைக்கும் நம்ம ஊர்ல வந்து விளையாடுனது கூட கிடையாது ஒரு பிளேயரா. அவர் வாயில வட சுடுறாரு, பார்க்கலாம் எப்படி விளையாட போறாருன்னு சொல்லிட்டு. மாண்டி பனேசர் அச்சீவ் பண்ணிருக்காரு. பட் அவர் சொல்ற அந்த விதம் சோக்கர்ஸ் சொல்லுங்க இந்தியாவை அப்படின்னு சொல்றதா வந்து ஒரு தப்பான சைட்ல போகுது. வேற கெவின் பீட்டர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட்டிங் லாஜிக்ல கரெக்டா சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா அஸ்வினும் சரி ஜடேஜாவும் சரி ரொம்ப பெரிய டர்னர்ஸ்லாம் இல்ல, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் இல்ல. உங்க டிஃபென்ஸ் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க சர்வைவ் ஆயிடலாம். கண்டிப்பா ஒரு 1 or 2 டெஸ்ட் மேட்சஸ் நீங்க அடிக்கலாம். நீங்க சீரிஸ் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணாலே அதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த மாதிரி தான் கெவின் பீட்டர்சன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அட்வைஸ் தான். பட் அதை இங்கிலாந்து எடுத்துப்பாங்களா? ஏன்னா அவங்க பேஸ்பால் தியரின்னு வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. இதை கெவின் பீட்டர்சனோட டாக்டிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம் தான். பட் டெஃபினட்டா பீட்டர்சன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வரணும். 2012 எனக்கு இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்கு, லிட்டரலி டாமினேட் பண்ணாரு. எப்படா இவர் அவுட் ஆகுறதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டா அவர் சொல்ற வேல்யூ என்ன சொல்றது, அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்கிலாந்து. பட் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில தான் இருக்கு. பட் ஒரு விஷயம் டெஃபினட்டா ஷுவர், என்னதான் ஷேன் வார்ன் மாதிரி முரளிதரன் மாதிரி ஜடேஜாவும் அஸ்வினும் டர்ன் பண்ணலனாலும் இந்த மாதிரி இந்தியன் கண்டிஷன்ஸ்ல 2 பேருமே டேம் டெட்லின்றது மட்டும் எல்லாருக்குமே தெரியும். சோ எப்படி ஆடுறாங்க இங்கிலாந்துன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.